வணக்கம். இன்றைக்கு நாம ஜெஃப்ரீஸ் நிறுவனத்தோட ஒரு புது அறிக்கையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது இந்தியாவோட CRDMO துறை பத்தினது. ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபயர் ஹவுஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவை அந்த லைக் பட்டன் மூலமா காட்டுங்க. முதல்ல இந்த CRDMOன்னா என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாமா? கான்ட்ராக்ட் ரிசர்ச், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு ரீசர்ச் பண்றது, மருந்து டெவலப் பண்றது, அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்றது, இந்த மாதிரி சர்வீசஸ் தர நிறுவனங்கள். சரிதானே? கரெக்ட். ஒப்பந்த அடிப்படையில செய்வாங்க. இது மருந்து உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணா மாறிட்டு வருது. ஆமா, அதுவும் குறிப்பா இந்திய நிறுவனங்கள் இதுல எப்படி ஒரு முக்கிய பங்கு வைக்கிறாங்கன்னு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எவல்யூஷன். முன்னெல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்திய நிறுவனங்களை வெறும் CRMS ப்ரொவைடர்ஸா தான் பார்த்தாங்க. CRMS, கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். ஆமா, குறிப்பா மேனுஃபேக்சரிங் வேலைகளை கம்மி செலவுல செஞ்சு கொடுக்கறவங்க அப்படின்னு ஒரு பார்வை. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. இவங்க வெறும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இல்ல, பெரிய குளோபல் ஃபார்மா கம்பெனிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸா வளர்ந்துட்டு வராங்க. ஆமா, அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? முன்ன சொன்ன மாதிரி வெறும் உற்பத்தி, அதுவும் கொஞ்சம் கம்மி வேல்யூ வேலைகள். அந்த நிலைமையிலிருந்து இப்போ எப்படி வேர்ல்ட் லெவல்ல US, யூரோப் கம்பெனிங்களுக்கு இணையா ஒரு கவனம் கிடைக்குது? இதுக்கு முக்கிய காரணம் இந்திய கம்பெனிகளோட திறமை மேல இப்போ நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது வெறும் மேனுஃபேக்சரிங் திறமை மட்டும் இல்ல, கொஞ்சம் சிக்கலான ரீசர்ச் பண்றது, புதுசா ட்ரக் டிஸ்கவரி பண்றது, அதை டெவலப் பண்றது, அப்புறம் குவாலிட்டியா மேனுஃபேக்சரிங் பண்றது, இந்த ஃபுல் செயின்லயும் அவங்க திறமையை காமிச்சிருக்காங்க. அப்போ இது வெறும் காசுக்காக வர கான்ட்ராக்ட் இல்லவே இல்ல, இப்போ திறமைக்காகவும் ரிலையபிலிட்டிக்காகவும் வர பார்ட்னர்ஷிப்ஸ் இது. சரி, அப்போ இந்த துறையோட இப்போதைய சைஸ் என்ன? ஜெஃப்ரீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இப்போதைக்கு இந்திய CRDMO மார்க்கெட் சுமார் $3 பில்லியன் அளவுல இருக்கு. $3 பில்லியன்? ஆமா, அதுவும் கடந்த 5 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. கோவிட் பிரச்சனை, உலக அளவுல சப்ளை செயின் சிக்கல்கள் இவ்வளவும் இருந்தும் இந்த துறை சராசரியா வருஷத்துக்கு 14% CAGR, அதாவது கூட்டு வளர்ச்சியில வளர்ந்திருக்கு. 14%? இத்தனை சவால்களுக்கு நடுவுலையா? இதுவே பெரிய விஷயமாச்சே. ஆமா, அப்போ யோசிங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. அதான் கேட்க வந்தேன். ஜெஃப்ரீஸ் என்ன கணிக்கிறாங்க? இங்கதான் விஷயம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த துறையோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $40 பில்லியன்ல இருந்து $50 பில்லியன் வரைக்கும் போகலான்னு. 40ல இருந்து $50 பில்லியன்? நம்பவே முடியலையே. இப்போ இருக்கிற 3 பில்லியன் எங்க இருக்கு? 50 பில்லியன் எங்க இருக்கு? ஆமா, பல மடங்கு வளர்ச்சி. சரி, இந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய டிரைவர்ஸ் என்ன? எதனால இந்த ஃபயர் ஹவுஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகியிருக்கு? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, உலக அளவுல நடக்கிற ஒரு பெரிய ஷிஃப்ட், China Plus One ஸ்ட்ராட்டஜி. ஆமா, இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பல பெரிய ஃபார்மா கம்பெனிங்க அவங்க மேனுஃபேக்சரிங், ரிசர்ச்க்கு சைனாவை மட்டுமே ரொம்ப நம்பி இருக்கிறதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சீனாவுக்கு பதிலா வேறொரு இடம் பாக்குறாங்க. அதேதான், ஆல்டர்னேட்டிவ் பாக்குறாங்க. இது இந்தியாவுக்கு எப்படி ஒரு பிளஸ் அமையுது? நிறைய விதத்துல. ஒன்று, இந்தியாவுல திறமையான சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் கம்மி செலவுல கிடைக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்டும் குறைவு. இதெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப முக்கியமா பாக்குறது இந்திய கம்பெனிகளோட ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். அதாவது US FDA, EMA மாதிரி இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சரியா ஃபாலோ பண்றதுல நம்பிக்கை கூடியிருக்கு. இது பெரிய கம்பெனிகளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? குவாலிட்டி, சேஃப்டி எல்லாம் மிக மிக முக்கியம். இந்த China Plus One ஸ்ட்ராட்டஜி மட்டுமே இந்திய கம்பெனிகளுக்கு வருஷத்துக்கு சுமார் $7 பில்லியன் அளவுக்கு புது பிசினஸ் வாய்ப்புகளை உருவாக்கலான்னு ஜெஃப்ரி சொல்றாங்க. $7 பில்லியன் வாய்ப்பா வருஷத்துக்கா? ஆமா, குறைஞ்சபட்சம் ஒரு $1.4 பில்லியன் வாய்ப்பாவது கிடைக்கும்னு அவங்க கணிப்பு. இது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்டோட தாக்கம்னு சொல்லலாமா? நிச்சயமா, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். ஷார்ட் டேர்ம் இல்ல, நீண்ட காலத்துக்கு இதோட பெனிஃபிட் இருக்கும். ஆனா இதுல ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? இருக்கு. ஒரு சின்ன ரிஸ்க் என்னன்னா, சீன கம்பெனிகளும் சும்மா இல்ல, அவங்களும் பெரிய ஃபார்மா கம்பெனிகளோட லைசன்சிங் டீல்ஸ், அதாவது டெக்னாலஜி லைசன்ஸ் ஒப்பந்தம் மூலமா தங்களோட மார்க்கெட்டை தக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ இந்தியாவுக்கு வர்ற வாய்ப்புல கொஞ்சம் குறையலாம். ஒரு பகுதி குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஓவராலா பார்த்தா இது இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் சூழல் தான். சரி, China Plus One ஒரு முக்கியமான டிரைவர். வேற என்ன காரணிகள் இந்த வளர்ச்சியை டிரைவ் பண்ணுது? அடுத்த முக்கியமான விஷயம் மருந்து துறையிலே நடக்கிற சில பெரிய மாற்றங்கள். குறிப்பா புது வகையான மருந்துகளோட கண்டுபிடிப்பு, அதுக்கான தேவை, பைப்லைன் எவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓ, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு சொன்னீங்க. ஆமா, சொல்லுங்க, என்ன மாதிரி மருந்துகள்? முக்கியமா 2 கேட்டகரி மருந்துகள் இப்போ வேர்ல்டு லெவல்ல பயங்கரமா பேசப்படுது. ஒன்னு GLP-1 வகை மருந்துகள். GLP-1 செமாக்ளூடைடு, திரிசப்படைடு அந்த மாதிரி தானே? அதேதான், செமாக்ளூடைடு, ஒசம்பிக், வெகோவி, திரிசப்படைடு, மவுண்ட்ஜாரோ, ஜெப்பவுண்ட். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்புறம் இப்போ உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் பெரிய அளவில் யூஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, நியூஸ்ல நிறைய வருது. இதுக்கான டிமாண்ட் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. பயங்கரமா அதிகரிச்சிட்டு இருக்கு. உலகளாவிய தேவை ரொம்ப அதிகம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இன்னொன்னு ஆன்டிபாடி ட்ரக் கான்ஜுகேட்ஸ், சுருக்கமா ADCs.
இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. ஏடிசி இது எப்படி வேலை செய்யுது? சிம்பிளா சொன்னா இதுல ஒரு ஆன்டிபாடி இருக்கும். அது என்ன பண்ணும்னா மருந்த கரெக்டா கேன்சர் செல் கிட்ட மட்டும் கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் அந்த மருந்து கேன்சர் செல்ல அழிக்கும். அப்போ மத்த நல்ல செல்களுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். ஆமா, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் குறையும், மருந்தும் எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரு டார்கெட்டட் தெரப்பி மாதிரி. ரொம்ப நல்ல விஷயம். சரி, இந்த GLP-1 ADC மருந்துகள்லாம் எப்படி இந்திய CRDMO துறைக்கு உதவுது? இங்கதான் இந்தியாவோட திறமைக்கு வேலை வருது. இந்த 2 வகை மருந்துகளையும் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி தேவை. சாதாரண டேப்லெட் தயாரிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது அட்வான்ஸ்ட் இன்டர்மீடியட்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் லிங்கர்ஸ், இது எல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியில பெரிய அளவுல உற்பத்தி செய்யற கேப்பபிலிட்டி இந்திய கம்பெனிங்க கிட்ட இருக்கு. இதுல யாரெல்லாம் முக்கியமா இருக்காங்க? குறிப்பா டிவிஸ் லேப்ஸ் GLP-1 இன்டர்மீடியட்ஸ் தயாரிக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க. அப்புறம் சை லைஃப் சயின்சஸ், பிரமல் ஃபார்மா, கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ், இந்த மாதிரி கம்பெனிகளும் இந்த ADC GLP-1 ரிலேட்டட் ஏரியாஸ்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறாங்க. அப்போ இது வெறும் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இல்ல, இது ஹை வேல்யூ காம்ப்ளெக்ஸ் மேனுஃபேக்சரிங். அப்சல்யூட்லி, இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இது வெறும் கெப்பாசிட்டி விளையாட்டு இல்ல, டெக்னாலஜி கேப்பபிலிட்டி இங்க ரொம்ப முக்கியம். இந்திய கம்பெனிங்க இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ்ல நல்ல தேர்ச்சி அடைஞ்சது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதுதான் அவங்கள வெறும் CRMO ப்ரொவைடர்ல இருந்து ஸ்ட்ராட்டஜிக் CRDMO பார்ட்னரா மாத்துதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கிய கம்பெனிகள் பத்தி பார்க்கலாம். ஜெஃப்ரீஸ் யாரெல்லாம் ஹைலைட் பண்றாங்க? அவங்க வியூகங்கள் எப்படி இந்த growth டிரைவர்ஸோட பொருந்தது? ஆமா, ஜெஃப்ரீஸ் அவங்க ரிப்போர்ட்ல சில கம்பெனிகளை குறிப்பா சொல்றாங்க. கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கோஹான்ஸ். ஆமா, அப்புறம் டிவிஸ் லேப்ஸ ஹோல்ட்ல இருந்து பைக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சை லைஃப் சயின்சஸ் இந்த செக்டார்ல அவங்களோட டாப் பிக்கா சொல்றாங்க. டாப் பிக்கா? ஓகே. அது போக பிரமல் ஃபார்மாக்கும் பை ரேட்டிங் இருக்கு. சின்ஜியன் இன்டர்நேஷனலுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு பிரமல் ஃபார்மா சொன்னீங்க, ADCல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு. ஆமா, பிரமல் ஃபார்மா ஒரு பெரிய குளோபல் CDMO. அவங்க இப்போ ADC மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண சுமார் $90 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது நேரடியா நம்ம பேசின ADC மார்க்கெட் growthோட அலைன் ஆகுது. அவங்களுக்கு உலக அளவுல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியான்னு பல இடங்கள்ல மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் வச்சிருக்காங்க. இது அவங்களோட குளோபல் பிரசன்ஸை காட்டுது. அப்போ டிவிஸ் லேப்ஸ் அவங்க GLP-1 இன்டர்மீடியேட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதா சொன்னீங்க. ஆமா, டிவிஸ் லேப்ஸ் API மேனுஃபேக்சரிங்லயும் கஸ்டம் சிந்தசிஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ GLP-1 மார்க்கெட் பெரிய அளவுல வளர்றதால அதுக்கு தேவையான முக்கிய இன்டர்மீடியேட் சப்ளை பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது டீல்ஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. 2 பெரிய லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா FY26 இறுதியிலிருந்து நல்ல ரெவென்யூ வரும்னு எதிர்பார்க்கறாங்க. இது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க மூவ் பண்றத காட்டுது. சின்ஜின் பத்தி சொல்லுங்க. அவங்க எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுறாங்க? அவங்க CROன்னு சொன்னீங்களே. ஆமா, சின்ஜின் தான் இந்தியாவோட முதல் CRO, அதாவது கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். மத்த கம்பெனிஸ்க்காக மருந்து ரிசர்ச் பண்றவங்க. ஆனா இப்போ அவங்க ஒரு இன்டிகிரேட்டட் சர்வீஸ் ப்ரொவைடரா வளர்ந்துட்டாங்க. என்ன மாதிரி சேவைகள்? ரிசர்ச் சர்வீசஸ், பயாலஜிக்ஸ், அதாவது உயிரியல் மருந்துகள், ஸ்மால் மாலிக்யூல் CDMOன்னு பல ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க ரெவென்யூல ஒரு நல்ல பங்கு ரிசர்ச் சர்வீசஸ்ல இருந்து வருது. இது அவங்களோட பிசினஸ் மாடல்ல ஒரு வித்தியாசம். அப்போ சை லைஃப் சயின்சஸ் அவங்க பியூர் பிளே CRDMOன்னு சொன்னீங்க. ஆமா, சை லைஃப் ஒரு பியூர் பிளே CRDMO. அவங்களோட 100% ரெவென்யூவும் CRDMO சர்வீசஸ்ல இருந்து தான் வருது. அவங்க பயோகானோட ஒரு சப்சிடரி. அவங்க ஏதாவது புதுசா பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்ல புதுசா ஒரு பெப்டைட் ரிசர்ச் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது GLP-1 மாதிரி பெப்டைட் பேஸ்ட் மருந்துகளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவும். இதுவும் மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் பத்தியும் சொன்னீங்க. ஆமா, கோஹான்ஸ் CRMSல ரொம்ப வலுவா இருக்காங்க. குறிப்பா ஹை அண்ட் இன்டர்மீடியட் சப்ளை பண்றதுல டாப் 5ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா கம்பெனிகளுமே எதிர்கால வளர்ச்சிக்காக பெரிய அளவுல கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்ய பிளான் பண்ற மாதிரி தெரியுதே. நிச்சயமா, இதுதான் இந்த துறையோட growth மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. உதாரணத்துக்கு சை லைஃப் FY26ல $700 கோடி, பிரமல் ஃபார்மா $125 மில்லியன், சின்ஜின் $55 மில்லியன், கோஹான்ஸ் $315 கோடி வரைக்கும் முதலீடு செய்ய பிளான் பண்றாங்க. இந்த முதலீடு எதுக்கு உதவும்? இது அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டியை கூட்டவும் புது டெக்னாலஜிஸை கொண்டு வரவும் உதவும். இது ஃபியூச்சர் growthக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஆனா ஒன்னு சொன்னீங்க, எல்லா கம்பெனிக்கும் CRDMO ரெவென்யூ ஷேர் ஒன்னா இல்லன்னு. ஆமா, அதை கவனிக்கணும். சின்ஜின், சை லைஃப் 100% CRDMO தான். ஆனா லாரஸ் லேப்ஸ், பிரமல் ஃபார்மா மாதிரி கம்பெனிகளுக்கு இது அவங்க மொத்த ரெவென்யூல ஒரு பகுதி தான். இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த செக்டர் FY25ல இருந்து FY30 வரைக்கும் வருஷத்துக்கு 15%ல இருந்து 18% CAGR வளர்ச்சி அடையும்னு ஜெஃப்ரீஸ் எதிர்பார்க்கறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? முதலீட்டாளர்கள் பார்வையில இதை எப்படி பார்க்கணும்? நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த 10 வருஷத்துல இந்திய CRDMO துறை
$40-50 பில்லியன் மார்க்கெட் கேப் அடைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய growth பொட்டன்ஷியல். வேல்யூவேஷன், அதாவது பங்கு மதிப்பீடுன்னு பார்த்தா கூட இப்போதைக்கு சுவிட்சர்லாண்டோட லான்சா, கொரியாவோட சாம்சங் பயாலஜிக்ஸ் மாதிரி பெரிய குளோபல் சிஆர்டிஎம்ஓ கம்பெனிகளோட ஒப்பிடும்போது இந்திய சிஆர்டிஎம்ஓ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி விலையில தான் ட்ரேட் ஆகுது, ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அதனால ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் உயர, அதாவது ரீரேட்டிங் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஜெஃப்ரீஸ் நம்புறாங்க. கேட்க நல்லா இருக்கு. ஆனா எந்த ஒரு growth ஸ்டோரியிலயும் சில ரிஸ்க்ஸ் இருக்குமே. இந்த துறையில என்ன மாதிரியான அபாயங்கள் இருக்கு? கண்டிப்பா இருக்கு, இல்லாம இருக்குமா? முதலாவது பிரைசிங் காம்படிஷன், அதாவது விலை போட்டி. எப்படின்னா? இப்போ GLP-1 ADC மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரியறதால நிறைய இந்தியன் கம்பெனிங்க இதுல காம்பீட் பண்ண வராங்க. இதனால ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. சரி. ரெண்டாவது, சீனா திரும்பவும் வலுப்பெறலாம். அவங்க பிரைஸ் கட் பண்றது மூலியமாவோ இல்ல புது டீல்ஸ் மூலியமாவோ மார்க்கெட்டை பிடிக்க ட்ரை பண்ணலாம். அது ஒரு ரிஸ்க். ரெகுலேட்டரி ரிஸ்க் பத்தி என்ன? US FDA இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே ஒரு தலைவலி தானே. அது எப்போதுமே ஒரு முக்கியமான ரிஸ்க் தான். US FDA, EMA மாதிரி ஏஜென்சிஸோட ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல பாஸ் ஆகிறது ஒரு கண்டினியூஸ் சேலஞ்ச். எப்போ வேணும்னாலும் வார்னிங் லெட்டர்ஸ், இம்போர்ட் அலர்ட்ஸ் வரலாம். அடுத்தது எக்ஸிகியூஷன் ரிஸ்க். அதாவது இவங்க பிளான் பண்ற மாதிரி பெரிய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் சொன்ன டைம்ல சொன்ன மாதிரி செய்ய முடியாம போகலாம், டிலே ஆகலாம். வேற ஏதாவது? கடைசியா மேக்ரோ ஃபேக்டர்ஸ், அதாவது உலக பொருளாதார சூழல். ஒருவேளை குளோபல் ரெசெஷன் மாதிரி ஏதாவது வந்தா பிக் ஃபார்மா கம்பெனிங்க அவங்களோட R&D செலவை, அவுட் சோர்சிங் பட்ஜெட்டை குறைக்கலாம். அப்போ CRDMO கம்பெனிங்களோட growth குறையுமா? ஆமா, அது growth-அ ஸ்லோ டவுன் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஜெஃப்ரி சொல்ற இந்த பிரகாசமான கணிப்புகள் இந்த சவால்களையும் தாண்டி நிஜமாகுமா? இந்திய கம்பெனிங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஜெஃப்ரீஸ் இந்த growth-அ பத்தி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க. சரி, ஆனா நீங்க சொன்ன இந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் பாக்கும்போது இது கொஞ்சம் ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா தெரியலையா? அந்த ரீரைட்டிங் நடக்குமா? இது ஒரு வேலிட் கேள்விதான். ரிஸ்க்ஸ் இருக்கு, மறுக்க முடியாது. ஆனா ஜெஃப்ரிஸோட நம்பிக்கைக்கும் சில வலுவான காரணங்கள் இருக்கு. என்ன மாதிரி? ஒன்னு, China +1 ஒரு டெம்பரரி ட்ரெண்ட் இல்ல, அது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். ரெண்டாவது, GLP-1 ADC மாதிரி மருந்துகள் அடுத்த பல வருஷங்களுக்கு ஹியூஜ் மார்க்கெட்டா இருக்க போகுது. மூணாவது, இந்திய கம்பெனிங்க கடந்த காலத்துல பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அவங்க கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரெகுலேட்டரி விஷயத்திலயும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, முன்ன விட இப்போ அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால சேலஞ்சஸ் இருந்தாலும் growth-க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. ரீரேட்டிங் நடக்குமா இல்லையான்றது கம்பெனிங்க இந்த சேலஞ்சஸை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றத பொறுத்தது. ஆனா அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ரொம்ப ஆழமா அலசிட்டோம். சரி, இந்த விரிவான கலந்துரையாடல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவோட CRDMO துறை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த டாபிக் பத்தி உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காதீங்க, இந்த டிஸ்கஷன் கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கண்டிப்பா கேட்டுக்கோங்க. நன்றி.